ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டூல்பார்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல தாங்க டூல்பார்ஸ் வந்து இருக்கும். இந்த டூல்பார்ஸில் உள்ள டூல்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு ஷேப் நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னா க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இந்த டூல்பார்ஸில் டூல்ஸ் யூஸ் பண்ணி தாங்க பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மேலே உள்ள ஃபைல்ஸு, எடிட், காம்போசிஷன்லாம் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை கிளிக் பண்ணோன்னா இங்கே நியூ இருக்கா, நியூ கிளிக் பண்ணோன்னா இங்கே ப்ராஜெக்ட் ஏதாச்சும் நியூவாக ஓப்பன் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்தமாரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரீசெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் ஃபைல்ஸ் ரீசெண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஓப்பன் ரீசெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வருங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணணுன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை டூப்ளிகேட் பண்ணணும், ஒரு லேயரை ஸ்ப்ளிட் பண்ணணும், செலக்ட் பண்ணணும், டிஸ்செலக்ட் பண்ணணும், டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு கலர் கொடுக்கணும், அதெல்லாம் இந்த லேபிள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டில் வந்து இருக்குங்க. கட், காப்பி, பேஸ்ட் இது எல்லாமே எடிட்டில் தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு காம்ப் க்ரியேட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஆச்சும் ஒரு காம்பில் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னொரு காம்ப் வேணும்னாலும் அதுவும் நீங்கள் வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காம்போசிஷனில் நீங்களாச்சும் சேஞ்ச் பண்ணணும், அதாவது இந்த சைஸ் இல்லை வேறு சைஸ் வேணும்னா அதுவும் இங்கே தான் இருக்குது. இப்போ ஒரு வீடியோ ஃபைல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் எனக்கு பிக்சராக வேணும்னா அதுக்கான ஆப்ஷனும் இந்த சேவ் ஃப்ரேம்ஸில் போய் தாங்க பண்ணணும். ஸோ இந்தமாரி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷனில் வந்து இருக்குங்க. லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஒரு குவாலிட்டியை மாற்றி வைக்கிறதுக்கான ஆப்ஷன், ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேயரில் வந்து கொடுத்துருக்காங்கங்க. எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஏதாச்சும் வந்து டிரான்சிஷன் வந்து கொடுக்கணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். இப்போ ஏதாச்சும் வந்து கலர் கரெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் என்னெல்லாம் வந்து ஒரு இமேஜுக்கோ இல்லை வீடியோக்கோ டிரான்சிஷன் இல்லை கலர் கரெக்ஷன், ஸோ அந்தமாரி ஏதாச்சும் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே வந்து இங்கே தாங்க இருக்கும். அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கீ ஃப்ரேம் அசிஸ்டில் வந்து ஈஸி இன் ஈஸி அவுட் அந்தமாரி நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே தாங்க வந்து இருக்குது. ஸோ வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன், ஜூம் அவுட், ரூரல்ஸ் ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு கைட்லைனாக யூஸ் பண்ணுறது ரூலர்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணால் அதெல்லாம் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் வேணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் வந்து இருக்குங்க. விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து மல்டிபிள் பேனல்ஸில் நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ எனக்கு ப்ரஷ் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேனல்ஸில் வந்துருங்க. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வேணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெயிண்ட் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து இங்கே எனேபிள் ஆகிடுங்க. உங்களுக்கு இப்போ என்னெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு தேவையோ இந்த கேரக்டர் ஆப்ஷன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் கேரக்டர் யூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுற போகிறீங்களோ அதுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த விண்டோஸில் போயிட்டு அதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா அது இந்த மல்டிபிள் பேனல்ஸில் வந்து வந்துருங்க. ஸோ இவ்வளோ தாங்க மேலே உள்ளது. கீழே உள்ள டூல் பாஸ் பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. இது வந்து ஹோம் ஆப்ஷனுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க. இந்த ரீசெண்டில் நீங்கள் ப்ரீவியஸாக என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதெல்லாம் இருக்குங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் ரீரைட் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் நியூவாக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாங்க. இது வந்து செலெக்ஷன் டூலுங்க. இந்த செலெக்ஷன் டூலை நம்ம யூஸ் பண்ணி ஏதாச்சும் இமேஜ் இல்லை வீடியோ இந்த இடத்துல நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல் தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இது ஹேண்ட் டூலுங்க. இந்த ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணி இந்த காம்போசிஷன் பேனல் எப்படி நவுத்தணும், இந்த சைடு நவுத்தணும்னா இந்த ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி நவுத்திக்கலாங்க. இது ஜூம் டூலுங்க. இந்த ஜூம் டூலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காம்போசிஷன் பேனல் வந்து ஜூம் ஆகுங்க. அதுக்கு தான் இந்த ஜூம் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இது ரொட்டேஷன் டூலுங்க. இந்த ரொட்டேஷன் டூலை வந்து யூஸ் பண்ணி இப்போ இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னா இந்த ரொட்டேஷன் டூல் வச்சு இப்படி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஆங்கர் பாயிண்ட்டுங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி அதாவது இப்போ இந்த இமேஜில் சென்டரில் அந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து ஒரு கார்னர் இந்த கார்னரில் நீங்கள் நகர்த்தி வைக்கணும்னா இந்த ஆங்கர் டூலை வந்து யூஸ் பண்ணி தாங்க பண்ணணும். ஸோ இங்கே உள்ளதை நான் கிளிக் பண்ணி இப்படி நகர்த்தி இந்த இடத்துல வைக்கிறாங்க. அதுக்கு இந்த டூலை வந்து கிளிக் பண்ணி பண்ணால் தான் இது இந்த ஆங்கர் பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணி இந்த கார்னரில் நீங்கள் வைக்க முடியுங்க. இது வந்து ஷேப் டூலுங்க. இங்கே வந்து ரெக்டாங்கிள் டூல் வந்து இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்டாங்கிள் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது எலிப்ஸ் டூல், பாலிகன் டூல், ஸ்டார் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கிளிக் பண்ணி இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ரெக்டாங்கிளே வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து இங்கே ட்ரா பண்ணுறேங்க. ஸோ இந்த
மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாங்க. இது வந்து பென் டூலுங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு irregularஆன ஷேப் வேணும்னா ட்ரா பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி. ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு irregular-ஆ, அதாவது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை இந்த பென் டூல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஒரு இமேஜ் மாஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாஸ் இமேஜை வந்து ஃபெதர் பண்ணும், அதாவது நல்ல ஷார்ப்பான எட்ஜஸாக இல்லாமல் அது ஒரு ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்குலாம் இந்த ஃபெதர் டூல் வந்து யூஸ் பண்ணுங்க. எப்படி மாஸ்க் பண்ணணும் ஒரு இமேஜ் அப்படிங்கிறத பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலுங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஹரிசாண்டல் டைப், அதாவது ஹரிசாண்டலில் உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும்னா அப்படி நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஹரிசாண்டலில் நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வெர்டிக்கலில் வேணும் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெர்டிக்கலில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த காம்போசிஷன் பண்ணல இப்படி கிளிக் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருங்க. இப்போ யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே அனிமேஷன் பண்ணிக்கலாங்க. இது வந்து ப்ரஷ் டூலுங்க. இது வந்து ஸ்டாம்ப் டூலுங்க. இது வந்து எரேஸ். இது மோஸ்ட்லி நம்ம அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் இது மூணுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோ ப்ரஷ் டூலுங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதில் உங்கள் பார்ட், அதாவது உங்கள் இமேஜையும் அந்த பேக்ரவுண்ட் இமேஜையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த ரோட்டோ ப்ரஷ் தாங்க வச்சு அந்த வீடியோவை வந்து பேக்ரவுண்ட் தனியாகவும் உங்களோட வீடியோ தனியாகவும் நம்ம செப்பரேட் பண்ணுவோங்க. அதாவது நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு வீடியோ இருக்கும், அதில் பேக்ரவுண்டுக்கும் உங்கள் இமேஜுக்கும் இன் பிட்வீனில் ஏதாச்சும் மணி வந்து கொட்டுற மாதிரி இல்லை டெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் ஆகிற மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா? அதை இந்த டூல் யூஸ் பண்ணி தாங்க அது வந்து பண்ணுறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நான் அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இது வந்து பப்பெட் பின் டூலுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜில் சென்டர் மட்டும்தான் எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4 கார்னரையும் நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டு சென்டரை மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது குட்டி எக்ஸாம்பிள் மட்டும் நான் காட்டுறேங்க. ஸோ இந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 4 கார்னர்லையும் நான் வந்து பின் பண்ணிக்கிறேங்க பப்பெட் டூல் யூஸ் பண்ணி. ஸோ 4 கார்னரையும் நான் பின் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் நான் பின் பண்ணுறேங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூலில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த சென்டர் மட்டும் மூவ் ஆகணும், 4 எட்ஜஸும் மூவ் ஆகக்கூடாதுன்னா இதை மட்டும் பிடிச்சிட்டு இதை நான் இப்படி வந்து மூவ் பண்ணுறேங்க. இதாங்க நம்ம பப்பெட் டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அனிமேஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்கங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டைம் லைனில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் மினிட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் இங்கே எங்கெங்கெல்லாம் நகர்த்தி வைக்கிறீங்களோ, இப்போ 1 மினிட்ல வச்சிங்கன்னா இங்கே 1 மினிட் 2 செகண்டில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குங்க. இது வந்து ஹைட் ஆப்ஷனுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இமேஜ் அது ஏதாச்சும் வேணாம், அதாவது இமேஜ் டெக்ஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணும்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஹைட் ஆகுங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இது வந்து அன்ஹைட் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆடியோங்க. இப்போ ஏதாச்சும் நீங்கள் வந்து வீடியோ ஃபைல் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வீடியோ வேணாம் ஆடியோ மட்டும் வேணும்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வீடியோ தான் வேணும் ஆடியோ தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஐசோலேஷன் ஆப்ஷனுங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் நான் இப்போ அனிமேட் பண்ண போகிறேன், இது மூணு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸோ இதை மட்டும் வச்சு நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த ஐசோலேஷனை வந்து ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் ஐசோலேட் ஆகிருங்க. ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமுமே உங்களுக்கு வந்து ஆன் ஆகிக்குங்க. இது வந்து லாக் ஆப்ஷனுங்க. இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து நகராமல் இதே இடத்துல இருக்கணும், நான் என்ன ஒர்க் பண்ணாலும் தெரியாமல் கூட எனக்கு இதை நகர்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லாக்கை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க. இது வந்து லேபிள் ஆப்ஷனுங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே வந்து நிறைய லேயர்ஸ் வந்து இருக்கும், டெக்ஸ்ட் லேயர் இருக்கும், இமேஜ் லேயர் இருக்கும், வீடியோ ஃபைல் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இருக்கிறதுனால எதுன்னு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ ஷேப் லேயர் 2 இருக்குது, நான் அதை 2 மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரே கலர் கொடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் இருக்குது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு, இதுக்கு நான் ஒரு கலர் கொடுத்து வைக்கிறேன் க்ரீன், அப்போ எனக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். இமேஜ் இருக்குது, இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாவெண்டர் கொடுக்குறேன், அப்போ இந்த மாதிரி நான் லேபிள் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளர் ஆப்ஷனுங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் அனிமேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த அனிமேஷன் நேச்சுரலாக வேணும்னா இந்த பிளர் ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாங்க. இல்லை எனக்கு இந்த இடத்துல தேவைப்படலைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷனுங்க. இப்போ
நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேங்க. இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் நான் 3D எனேபிள் பண்ணிக்கிறேங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி 3Dயாக வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க 3D ஆப்ஷன். உங்களுக்கு நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ 3Dயில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாங்க. இது வந்து மோட் ஆப்ஷனுங்க, அதாவது பிளெண்டிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாச்சும் 2 விஷயத்தை நம்ம பிளெண்ட் பண்ணோம்னா இந்த மோட் ஆப்ஷன் போய் பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேங்க. இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் மேலே இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேங்க. இப்படி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இதை நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ நான் ஓவர்லே கொடுக்குறேன், அதாவது டெக்ஸ்ட்டும் இந்த இமேஜும் வந்து பிளெண்டாக இருக்குங்க. இவ்வளோதாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுமாரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ராக் மேட்டுங்க, அதாவது ஆல்ஃபாமேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பண்ணி காட்டுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷேப் லேயர் வந்து இருக்குங்க, கீழே ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து இருக்குங்க. இந்த ஷேப் லேயருக்குள்ள எனக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வரணுங்க. அந்த ஷேப் லேயருக்குள்ள மட்டும் தான் வரணும், அதை தாண்டி எனக்கு அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டெக்ஸ்ட் வெளில வரக்கூடாது. அப்படின்னா ட்ராக் மேட் யூஸ் பண்ணி பண்ணலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இந்த ஷேப் லேயருக்கு மேலே நான் வைக்கிறேங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் மேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ட்ராக் மேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் லேயர் 1 இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ஏன்னா ஷேப் லேயர் 1குள்ளே தான் வரணும், அதனால அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப் லேயருக்குள்ளே மட்டும்தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் இது வந்து டிஸ்பிளே, அதாவது தெரியும். இதை தாண்டி போனால் தெரியாதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே இன்வெர்ட் ஆகிடுங்க. எப்படின்னா ஷேப் லேயருக்குள்ளே தெரியாது, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து விசிபிளாக தெரியுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அண்ட் லிங்க்ங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் இமேஜுக்கும் எனக்கு ஒரே அனிமேஷன் தான் வரப்போகுது, ரெண்டும் ஒரே டைமில் மூவ் ஆகணும், ஒரே டைமில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோட அதாவது இமேஜோட நீங்கள் பேரண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இமேஜ் ஃபைலை என்ன அனிமேஷன் பண்ணுறீங்களோ எங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து மூவ் ஆகுங்க. இவ்வளோதாங்க பேரண்ட் அண்ட் லிங்க். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் பேனல் இப்போ 50% வந்து இருக்குது. எனக்கு 200% வேணும் அப்படின்னா இது வந்து ஜூம் ஆகும், அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் மேலே பார்த்தோம் இல்லையா, அது தாங்க வந்து கீழே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷனுங்க. இப்போ வந்து நீங்கள் பெரிய ஃபைலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தேர்ட் இல்லை குவார்ட்டரில் வச்சு கூட ஒர்க் பண்ணாது, இதோட குவாலிட்டி வந்து கம்மியாக தெரியும். தேர்டில் வைக்கிறப்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கா, குவார்ட்டரில் வைக்கிறப்ப இதோட குவாலிட்டி இன்னும் கம்மியாக இருக்கும். இதே ஃபுல்லில் வச்சேன்னா இதோட குவாலிட்டி வந்து நல்லா ஃபுல் குவாலிட்டியோட ஹை குவாலிட்டியில் வந்து இருக்கும். அதாவது பெரிய ஃபைல் ஒர்க் பண்ணுறப்ப ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரெசல்யூஷன் நம்ம வந்து மாற்றி மாற்றி வச்சுப்போங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம்னா உங்களுக்கு இதோட ஒயர் ஃப்ரேம் மட்டும் இருக்கும், அந்த இமேஜ்லாம் விசிபிள் ஆகாது. இல்லை எனக்கு அடாப்டிவ் ரெசல்யூஷன்லேயே வேணும்னா நீங்கள் அதையே கூட வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டு காம்போசிஷன் பேனல் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலர் பேக்ரவுண்டே எனக்கு வேணாம், இது எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இந்த டிரான்ஸ்பரன்சி வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் ஆப்ஷனுங்க. இப்போ ஏதாச்சும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும் க்ராப் பண்ணி வேணும்னா நீங்கள் அப்படி கூட க்ராப் பண்ணிக்கலாங்க இதை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிட் யூஸ் பண்ணி, அதாவது இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஷேப் லேயர் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் காம்போசிஷனில் மட்டும் வேணும்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது டைட்டில் ஆக்ஷன் சேஃப் அப்படின்லாம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதாவது நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் என்ன ஒர்க் பண்ணாலும் இந்த பார்டரை தாண்டி போகக்கூடாதுங்க, இதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் சென்டர் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் எனேபிள் வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ரூலர்ஸ்ங்க. ரூலர்ஸ் வந்து ஒரு கைட்லைன் மாதிரிங்க. இப்போ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் பக்கத்துலேயே எனக்கு இந்த டெக்ஸ்ட்டும் வரணும்னா இந்த கைட்லைன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அலைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் கிரிட், அதை எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வருங்க. ஸோ இந்த கிரிட்டுக்கும் இந்த கிரிட்டுக்கும் இடையில ஒரு சர்க்கிள் நீங்கள் வரையணும் விருப்பப்பட்டீங்கன்னா அப்படி வரைஞ்சிக்கலாம். அதுக்காக ஒரு கைட்லைன் மாரி தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷருங்க. இப்போ உங்களுக்கு இந்த காம்போசிஷனில் டிஸ்பிளே பண்ணுற எல்லாருமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை இன்க்ரீஸ் பண்ணால் அதோட எக்ஸ்போஷர் வந்து ஜாஸ்தி ஆகுங்க. அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே டார்க்கன் ஆகிட்டே வருங்க. எனக்கு 0வே ஓகே தான், நார்மலாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட்டுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாரி வந்து எடுக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ டைம்ங்க. இங்கே பார்த்தோம் இல்லையா, அதுதாங்க. இப்போ இதை மூவ் பண்ணால் உங்களுக்கு அந்த ப்ரிவ்யூ டைம் வந்து கரெக்டாக தெரியுங்க இங்கே விசிபிளாக. நெக்ஸ்ட்டு இந்த டைம் லைனில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க. இப்போ நியூ
கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இதில் டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மேலே நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்படியும் கூட இதுல இருந்து கிளிக் பண்ணிக்கலாங்க. நியூ போயிட்டு டெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணிட்டு அதை டெக்ஸ்ட் டைப் பண்ணி அனிமேஷன் பண்ணிக்கலாம். இப்போ சாலிடா உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாலிட் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்ஸ் வச்சு அனிமேட் பண்ண போறீங்க, அதாவது லைட்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து இங்கே தாங்க இருக்கும். கேமரா ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன், அது எல்லாம் இதுல தாங்க இருக்கும். அடுத்தது நீங்க ஏதாச்சும் ரீநேம் பண்றீங்க இங்க லேயர் ஃபைல்னா, ஸோ இதை கிளிக் பண்ணியும் பண்ணலாம், டைரக்டா அங்க கூட போய் பண்ணலாங்க. ஸோ இவ்வளோதாங்க டூல் பாஸ். அடுத்து கீழே அந்த லேயர்ஸ்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு எப்படி அனிமேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.